இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து கிரேவியாட்ட செம்மையாக முருங்கைக்காலாம் போட்டு பாருங்க ஆட்டுக்காய் குழம்பு. எப்படி ஊத்துறா செஞ்ச இது வந்து எப்பயும் போல தான் செஞ்சேன். ஆனால் கடலைப்பருப்புலாம் போட்டு இது வந்து சூப்பராக நல்லா கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு நல்லா வந்து நம்ம எப்பயும் போல தான் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு இந்த கடலைப்பருப்பு அதில் போட்டு குடல் வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுக்கிட்டேங்க. வச்சு வேக வச்சு அப்புறம் இது எண்ணெயிலே போட்டு வதக்கி நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அது கூட 2 முருங்கைக்காய், நிறையெல்லாம் முருங்கைக்காயில் ஒரு 2 முருங்கைக்காய் மட்டும் வாசனைக்கு போட்டு நல்லா கிரேவி ஆகிட்டா வச்சுக்கோங்க. குழம்பு நான் அது நிறையா இருந்தால் யாரும் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான் குடல் குழம்பு சாப்பிட மாட்டேன், பசங்களாம் அவ்வளோக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து குடல் குழம்பு ரொம்ப நல்லதுங்க. ஆமாம், வெயிலுக்கு வந்து சூட தணிக்கும். தணிக்கும். நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க. அது எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேன்.